தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தில் மனைவியை காப்பாற்ற உயிரை கொடுத்து போராடியவரின் துயரை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மழை வெள்ளம் கோர தாண்டவம் ஆடிய இடங்களில் ஒன்று ஆழ்வார் திருநகரி. இங்குள்ள மாதா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பெருமாள். 2 குழந்தைகள் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்தவர் வாழ்வை புரட்டி போட்டிருக்கிறது வெள்ளம். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளம் பெருக்கெடுக்க பெருமாளின் மனைவி முப்புடாதிக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. வெள்ள நீர் கழுத்தளவுக்கு செல்ல மனைவி துடிப்பதை பார்த்து பேரிடர் மீட்பு படைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பெருமாள். நீண்ட நேரமாக யாரும் வராத சூழலில் முப்புடாதி வலியில் துடித்துள்ளார். ஒரு கட்டத்தில் லாரி டியூபில் கட்டிலை கட்டி மனைவியை வெள்ள நீரில் அழைத்து செல்ல முயற்சித்திருக்கிறார் பெருமாள். அவரது மகனும் நீச்சல் அடித்தவாறு தாயாரை இழுத்துள்ளார். பதைவதைக்க வெள்ள நீரில் நீச்சல் அடித்து முப்புடாதியை இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாமல் போனது அவர்களை தூக்கி வாரி போட்டுள்ளது. குழந்தைகளை நினைத்து எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று முப்புடாதி கதறியது எல்லோரையும் வேதனையில் துடிக்கச் செய்திருக்கிறது. ஆக்சிஜன் இல்லாத அவரது உயிர் பிரிந்ததால் ஒட்டுமொத்த குடும்பமே துடித்துள்ளது. மேலே வரைக்கும் தண்ணி, பிள்ளை வெளியே கூப்பிட முடியல. அப்படி பக்கத்தில் பசங்களாம் தங்கச்சி மாப்பிள்ளையும் தங்கச்சி பையன் எல்லாரும் சேர்ந்து அவனோட ஃப்ரெண்டாக 10 பேர் சேர்ந்து தூக்கிட்டு கட்டில் போட்டு தான் டயரை சுற்றி இழுத்துட்டு போன, தூக்க முடியல. மழையோட தான் பிள்ளை நனைஞ்சு ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கு. அங்கே டாக்டர் வந்து ஆக்சிடென்ட்லாம் கிடையாதுன்னு ஏதோ ஒரு ஊசி மட்டும் போட்டாங்க. கையெடுத்து கும்பிட்டாங்க தங்கச்சி. என்னை எப்படியாவது பிள்ளைகளுக்கு தாயாக காப்பாற்ற முடியல. இறந்த முப்புடாதியின் உடலை எங்கு எடுத்துச் செல்வது என தெரியாது சோகத்தில் ஆழ்ந்துள்ளது பெருமாள் குடும்பம். முழு வீட்டிலும் தண்ணீர் நிறைந்திருக்க முப்புடாதியின் உடலை அவரது சகோதரி வீட்டுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். பின் எந்த சடங்கும் செய்ய முடியாமல் கண்ணீரோடு தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு கொண்டு சென்றதால் எங்கும் தண்ணீர் சூழ்ந்திருக்க எரிக்க விறகு இல்லாமல் பெட்ரோலை ஊற்றி தகனம் செய்தது வேதனையின் உச்சம். அவளை சொந்த வந்தவளை குளிப்பாட்டில் ஒரு பூ கிடையாது போட்டுக்கிட்டேன். தங்கச்சாலும் நம்ம பிள்ளைல யாரை நம்பி விட்டுட்டு போனாலும் தெரியல. விரவு கிடையாது. எப்படி அந்த கடலை கும்பிட சாமி தான் அவளை இறக்கி வச்சிருக்கான். விரவு கிடையாது. பக்கத்தில் ஒரு எண்ணம் கொடுத்தாங்க. ரெண்டை போட்டு எப்படி செஞ்சு பிடிச்சி. தீயணைப்புத்துறை உதவி இருந்தால் முப்புடாதியை காப்பாற்றி இருக்கலாம் என கண்ணீர் சிந்துகிறார் பெருமாள். அந்த பயிர் சீசுக்கு ஒரு அன்றைக்கி ஃபுல்லாக ஃபோன் அடிச்சுட்டு அவங்க எடுத்து பேசிட்டு இருந்தாப்பா அனுப்பி கொடுத்து அவங்களுக்கு இந்த வந்துட்டு இருக்காங்க தான் வராங்கன்னா இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. மறுபடியும் நாங்கள் இங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பார்த்தோம், முடியல. மாதிரி இந்த டீப்பு கட்டில் கட்டி தூக்கி கொண்டு பார்த்தோம். அது கொண்டு போய் போனால் ஆஸ்பத்திரி கூட்டு போனால் ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் அது இல்லை இது இல்லைன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு முடியல சார். சொல்லி நெஞ்செலாம் வலிக்கு. டீப்பு பூரா 4 டீப்பு போட்டு தான் கட்டி கொண்டு போனோம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சத்துக்கும் ஒரு அன்றைக்கி வந்திருந்தாங்க நான் காப்பாற்றிருக்கலாம் கண்டிப்பாக. முடியல, ஒன்றுமே கிடையாது. நேற்று நைட்டு வந்து போட்டிங்களும் கூட இறக்கிப்பாங்க உங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச போன வந்து 108 ஃபோன் பண்ண எடுக்கலை. வயர் ஸ்டேஷன் ஃபோன் என் பிள்ளை போட்டு கட் பண்ணி விட்டாங்க. நாங்கள் வாரம் வைங்கன்னு ஏதாச்சும் ஒன்றும் கிடையாது சார். நாங்கள் மழை தண்ணி முடிஞ்ச மாதிரி யாரும் பிள்ளைல பிஸ்கட்டும் தண்ணியும் போட்டு என்னத்துக்கு தான். இன்னைக்கு காலையில் என்னத்துக்கு பிஸ்கட் 5 ரூபா பிஸ்கட்டு செத்தா போயிடுவோம். நாங்கள் என் தங்கச்சி மழை தூக்கி விட்டோம் செத்தா. இந்த பிள்ளைல யாரை தான் பார்ப்போம், புரிஞ்சு பிள்ளைல யாரும் பார்ப்பாவோ. பாச போராட்டமும் உயிர் போராட்டமும் தோல்வியில் முடிய நிர்கதியாய் நிற்கிறது பெருமாளின் குடும்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.